பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா கொடியேற்றம் ஆகஸ்ட் 30 மாலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. நடிகர் விஷால் மற்றும் சாய் தன்ஷிகா நிச்சயதார்த்தம் மிகவும் எளிமையான முறையில் நடைபெற்றிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜா, உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடிகர் விஷால் இன்று அவரது 48வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். இன்று காலை 12:30 மணிக்கு ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிடுவதாக நடிகர் விஷால் காலையில் பேட்டி கொடுக்கும்போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில், எனது பிறந்த நாளில் உலகில் எல்லா மூலையிலும் வாழ்த்தி அன்பு ஆசீர்வாதம் வழங்கிய என் அன்புக்குரியவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்று எங்கள் குடும்பத்தினரின் முன்னிலையில் நடிகை சாய் தன்ஷிகாவுடன் எனது நிச்சயதார்த்தம் சிறப்பாக நடைபெற்றது என்பதை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நம்பிக்கையுடன் ஆசீர்வாதத்துடன் இந்த புதிய வாழ்க்கை பயணத்தை தொடங்குகிறோம். என்றும் போல் உங்கள் அன்பும் ஆசீர்வாதமும் நாடுகிறோம் என்று நடிகர் விஷால் தனது எக்ஸ் தளத்தில் நிச்சயதார்த்தம் புகைப்படங்களுடன் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நடிகர் விஷாலுடைய நிச்சயதார்த்தம் எளிமையான முறையில் அவர்கள் பெற்றோர்கள் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடிகர் விஷால் நான் சாய் தன்ஷிகாவை காதலிப்பதாக இருவரும் ஒரு இசை வெளியீட்டு விழாவில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தனர். பின்பு ஆகஸ்ட் 29ஆம் தேதி அவர்கள் கல்யாணம் நடைபெறும் என முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு அது தாமதமாகவும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் அவர் பிறந்தநாளை முன்னிட்டு இருவருக்கும் நிச்சயதார்த்தம் ஆனது எளிமையான முறையில் நடைபெற்று இருக்கிறது. இன்னும் நடிகர் சங்க கட்டிடம் பணிகள் இன்னும் 2 மாதத்தில் முடிவடையும் நிலையில் விரைவில் திருமணம் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது விஷால் ரசிகர்கள் மத்தியில் மிக்க மகிழ்ச்சியாக அவர்கள் அந்த புகைப்படங்களை தங்களது சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜா. பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா கொடியேற்றம் ஆகஸ்ட் 30 மாலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.